Very good afternoon, students. In the Sunday afternoon, இப்போ நம்ம இத வந்து எதனால பார்க்க போறோம் அப்படின்னா, லைக் இந்த கிளாஸ் virtual கிளாஸ்ல உங்களுக்கு நான் என்ன டிஸ்கஸ் பண்ண போறேன் அப்படின்னாக்கா, this is specifically for BEds 2021-23 batch. BEd students 2021-23 batch. So இதுல இந்த ஸ்கிரீன் எல்லாம் இப்போ உங்களுக்கு ஷேர் ஆயிருக்கு. இதுல நம்ம வந்து ஸ்வயம் அப்படிங்கிற ஒரு கவர்மெண்ட் போர்ட்டல்ல நம்ம எடுத்துக்க போற ஸ்வயம் கோர்ஸ் பத்தி தான் நம்ம வந்து இதுல டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ இது எதனால இம்பார்ட்டன்ட், இதுல எத்தனை ஸ்லாட் இருக்கு, எப்பக்குள்ள நம்ம வந்து இந்த ஸ்வயம் கோர்ஸை முடிக்கணும், அதுக்கு வந்து என்னெல்லாம் கைட்லைன்ஸ் அப்படிங்கிற ஒரு சில கீ இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து நம்ம இதுல டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ ஸ்ட்ரைட் அவே ஐ எம் டேக்கிங் யூ டு த சிலபஸ். ஸோ பிஎட் உடைய நியூ சிலபஸ் இப்போ 2021-23 பேட்ச் வந்து இட்ஸ் அ நியூ சிலபஸ் ஆஃப் 2020 ரெகுலேஷன். ஓகே, உங்களுடைய நியூ சிலபஸ் புக் இதுதான். இதோடைய டேபிள் காப்பி வந்து நம்ம காலேஜ் ஸ்டாஃப் டேபிள்ல இருக்கும். நீங்க வேணும்னா அங்க ரெஃபர் பண்ணலாம். இல்லைன்னா கவர்மெண்ட்டுடைய நம்ம தமிழ்நாடு டீச்சர் எஜுகேஷன் யூனிவர்சிட்டி TNTEU அப்படின்னு போட்டு நீங்க வந்து அந்த வெப்சைட்டுக்குள்ள போய் பார்த்தீங்கன்னாக்க அங்க வந்து உங்களோட ரெகுலேஷன் சிலபஸ் 2-year BEd ப்ரோக்ராம் செமஸ்டர் பேட்டர்ன் அண்டர் CBCS அப்படின்னு இருக்கும். 2021-22 இந்த வித் எஃபெக்ட் ஃப்ரம் இந்த ரெகுலேஷன் தான் நீங்க எடுக்கணும். இதுக்கு முன்னாடி உள்ளது எடுத்தீங்கன்னாக்க ஓல்டு சிலபஸ்ல இருக்கும். ஸோ கேர்ஃபுல்லா இந்த சிலபஸ் புக் எடுத்தீங்கன்னாக்க இது காப்பியாவும் நீங்க வச்சுக்கலாம், இல்லை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கிறதுனாலும் வச்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த செமஸ்டர் பேட்டர்ன் இது கிரெடிட் பேஸ்ட் சாய்ஸ் பேஸ்டு கிரெடிட் சிஸ்டம். இது யூஸ்வலா வந்து CBSE ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கும். ஸோ ஒரு ஆக்டிவிட்டிக்கும் இன்டர்னல்ஸுக்கும் கிரெடிட்ஸ் இருக்கும். இத்தனை கிரெடிட் வந்து மினிமம் வாங்கினாதான் வந்து they can get through that particular standard மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் இப்போ இந்த சாய்ஸ் பேஸ்ட் கிரெடிட் சிஸ்டம் வந்து நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதுல வந்து நிறைய கிரெடிட்ஸ் இருக்குது ஒரு ஆக்டிவிட்டிக்கும். உங்களோட ரெக்கார்ட் ஒர்க்குக்கு, டீச்சிங் ப்ராக்டிகம் ஒர்க்குக்கு, அதுல நீங்க டெவலப் பண்ணிக்கிற உங்களோட ஸ்கில்ஸ், அந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து தனித்தனியா நம்ம அதுக்கு கிரெடிட்ஸ் வச்சிருக்கிறதுனால நம்ம எல்லாத்தையுமே வந்து ஃபுல்ஃபில் பண்ணணும். கரெக்டா ஃபுல்ஃபில் பண்ணினாதான் ஹோலிஸ்டிக்கா நம்மளுக்கு வந்து நம்மளுடைய டிகிரியோட கம்ப்ளீஷன் சர்டிபிகேட் வந்து வரும். டிகிரி சர்டிபிகேட் வந்து we will be given and confer the degree. ஓகே, இப்போ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா இதெல்லாம் டிஸ்கஸ் ஆயிருக்கும். ஆல்ரெடி நீங்க வந்து அட்மிஷன் முடிச்சாச்சு உங்களுக்கு. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சு நீங்க அட்மிஷன் போட்டாச்சு. டியூரேஷன் ஆஃப் த ப்ரோக்ராம் இட்ஸ் 4 semester. Each semester spread over for a period of 100 working days. So 100 working days னு சொல்லும்போது almost 3 months. 3 monthsல வந்து உங்களுக்கு ஒரு செமஸ்டர் முடிஞ்சிடும். ஓகே, எக்ஸ்க்ளூடிங் த பீரியட் ஆஃப் எக்ஸாமினேஷன் அண்ட் அட்மிஷன் இதெல்லாம் விட்டுட்டு எக்ஸ்க்ளூட் பண்ணிடணும். பீரியட் ஆஃப் எக்ஸாமினேஷன் கன்சிடர் பண்ணாம அண்ட் அட்மிஷன் டைம் கன்சிடர் பண்ணாம ஒர்க்கிங் டேஸ் மாத்திரம் 100 ஒர்க்கிங் டேஸ் வந்து ஒரு செமஸ்டருக்கும் இருக்கும். ஸோ கரிக்குலம் ப்ரோக்ராம் கலைத்திட்டம் எப்படி இருக்கு அப்படிங்கிறது இதுல டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாங்க. செமஸ்டர் வைஸா உங்களுக்கு வந்து சப்ஜெக்ட்ஸ், அதுக்குரிய கிரெடிட்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல எஜுகேஷனல் சைக்காலஜி ஒரு பேப்பர், எஜுகேஷன் இன் கான்டெம்பரரி இந்தியா ஒரு பேப்பர், லேர்னிங் அண்ட் டீச்சிங் ஒரு பேப்பர், லாங்குவேஜ் அண்ட் கரிக்குலம் ஒரு பேப்பர், பெடகாகி ஆஃப் ஸ்கூல் சப்ஜெக்ட். இப்போ உங்களோட ஸ்கூல் சப்ஜெக்ட் இப்போ வந்து நீங்க சயின்ஸ், உங்களோட கெமிஸ்ட்ரி வந்து வருதுனாக்கா அது பிசிக்கல் சயின்சஸ்ன்னு இருக்கும். ஸோ அந்த ஸ்கூல் சப்ஜெக்டுடைய டீச்சிங் மெத்தடாலஜி தான் பெடகாகிங்கிறது வந்து ஒரு கெமிஸ்ட்ரி லெசனையோ ஒரு பிசிக்ஸ் லெசனையோ எப்படி நடத்தணும், அதுக்கு என்ன டீச்சிங் மெத்தடாலஜி வந்து நம்ம யூஸ் பண்ணணும், அதுக்கு வந்து சூட்டபிளா இருக்கும் அப்படிங்கறத பத்தின ஒரு தியரிட்டிக்கல் பேஸ் உள்ள ஒரு சப்ஜெக்ட்.
ஸோ இது வந்து அவங்கவுங்களோட பேசிக் டிசிப்ளின் மேஜர் சப்ஜெக்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த பெடகாகி ஆஃப் ஸ்கூல் சப்ஜெக்ட் வந்து டிஃபர் ஆகும். பயாலஜியோ சுவாலஜியோ படிச்சிருக்காங்கனாக்கா அவங்களுக்கு வந்து பயாலஜிக்கல் சயின்சஸ்னு வரும். பிசிக்ஸோ கெமிஸ்ட்ரியோ படிச்சிருந்தீங்கன்னா பிசிக்கல் சயின்சஸ்னு வரும், பெடகாகி ஆஃப் பிசிக்கல் சயின்சஸ்னு வரும். இங்கிலீஷ், தமிழ், அப்புறம் காமர்ஸ் அதுக்கெல்லாம் வந்து தனித்தனியா இருக்கும். ஓகே, இப்படி ஒரு 5 சப்ஜெக்ட் வந்து நீங்க ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல எழுதுறீங்க. எல்லாத்துக்குமே வந்து எக்ஸ்டர்னலா நீங்க எழுத போற தியரி பேப்பர் வந்து 70 மார்க்ஸுக்கு, இன்டர்னல் வந்து காலேஜ்ல இருந்து கொடுக்கறது 30 மார்க்ஸ். இதுக்கு வந்து டெஸ்ட், அசைன்மெண்ட்ஸ், அதுக்கப்புறமா டெஸ்ட், அசைன்மெண்ட்ஸ் அண்ட் செமினார்ஸ் எடுப்பீங்க. அப்புறம் நீங்க கிளாஸ் ரூம் ஆக்டிவிட்டிஸ் நிறைய இருக்கும் உங்களுக்கு. எவ்ரி மண்டே வந்து அசம்பிளி கண்டக்ட் பண்றது, பிளாக் ஹாய்ஸ்டிங்ல வந்து அதுக்குரிய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்துக்கிறது, அது மாதிரி ஸ்டேஜ் ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்துக்கும் ஸ்பிளிட் பண்ணிடுவோம். ஸோ யூ ஷுட் பி வெரி ஆக்டிவ் த்ரூ அவுட் த ப்ரோக்ராம். நீங்க இந்த கோர்ஸே வந்து இட்ஸ் அ ட்ரைனிங் ப்ரோக்ராம். தியரிக்கே ரொம்பவும் இம்பார்ட்டன்ஸ் வந்து இருக்காது, எல்லாமே மெத்தடாலஜி பேஸ்டா இருக்கும். பட் அதை விட தியரி பேப்பரை விட ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் வந்து உங்களோட ஆக்டிவிட்டிஸ் அண்ட் ட்ரைனிங் தட் யூ ஆர் கெட்டிங் இன் டியூரிங் த டியூரேஷன் ஆஃப் த கோர்ஸ். அதனால வந்து இன்டர்னல் மார்க்ஸ் வந்து பிளேஸ் வைட்டல் ரோல். இப்போ இது வந்து 100 மார்க்ஸ். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் செமஸ்டருக்கு மட்டும் வில் பி கெய்னிங் 500 மார்க்ஸ். கிரெடிட்ஸும் பார்ப்பாங்க. கிரெடிட்ஸ் வந்து ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் கிரெடிட்ஸ் கிவன் வந்து 5 கிரெடிட்ஸ். ஸோ அதே மாதிரி இது வந்து செகண்ட் செமஸ்டருக்கு பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்டிங் டிசிப்ளின்ஸ் அண்ட் சப்ஜெக்ட், ஜெண்டர், ஸ்கூல் அண்ட் சொசைட்டின்னு ஒரு பேப்பர், என்விரான்மெண்டல் எஜுகேஷன் ஒரு பேப்பர், அந்த மாதிரி ஒரு 5 பேப்பர் இருக்குது. உங்களோட பெடகாகி டீச்சிங் மெத்தடாலஜி ஆஃப் யுவர் மேஜர் சப்ஜெக்டும் பார்ட் 2ன்னு செகண்ட் பார்ட்டை வந்து உங்களுக்கு இன்னொரு சப்ஜெக்டா இந்த செகண்ட் செமஸ்டர்ல எழுதுறீங்க. இதுலயும் வந்து கிரெடிட்ஸ் 5 கிரெடிட்ஸ் பெர் ஈச் சப்ஜெக்ட், மார்க் டோட்டலா 500 மார்க்ஸ். செமஸ்டர் 3ல பாத்தீங்கன்னாக்கா பிராக்டிகம் காம்போனன்ட்ஸ் அண்ட் ஆன்லைன் கோர்ஸ் தான் வந்து மெயின் இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதுல இந்த தேர்ட் செமஸ்டர் ஃபுல்லா நீங்க வந்து மேக்ஸிமம் டீச்சிங் ப்ராக்டிஸ்ல இருப்பீங்க. ரெக்கார்ட் வெரிஃபிகேஷன், டீச்சிங் அண்ட் லேர்னிங் அசஸ்மெண்ட், எக்ஸ்டர்னல் எவாலுவேஷன், இதுல தான் வந்து ரொம்ப மார்க் வந்து இதுல உங்களோட டியூரேஷன் போகும். ஸோ இதுல வந்து ரெக்கார்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குங்கிறத வந்து ஸ்பிளிட் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த இதை தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போறேன். இதை சொல்றதுக்கு முன்னாடி திரும்ப ஒரு 4th செமஸ்டருக்கும் போயிட்டு வந்துருவோம். 4th செமஸ்டர்லையும் யூ ஆர் ஹேவிங் தியரி பேப்பர்ஸ். இப்போ தேர்ட் செமஸ்டர்ல தியரி பேப்பர் வந்து உங்களுக்கு எக்ஸாம்ஸ் இல்லை, பட் ரெக்கார்ட்ஸா சப்மிட் பண்ணுவீங்க. இப்போ இது 4th செமஸ்டர்ல வந்து யூ ஆர் ஹேவிங் another 5 subjects. அந்த 5th சப்ஜெக்ட் வந்து எலக்டிவ். இதுல ஒரு எலக்டிவ் வந்து சூஸ் பண்ணிக்குவோம். அது வந்து காலேஜ் மொத்தமா காமனா வந்து ஒரு மெட்டீரியல் அவைலபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரியும் இப்போ இருக்கிற நீடுக்கு ஏற்ற மாதிரியும் ஒரு கம்பல்சரி எலக்டிவா நாங்களே ஒண்ணு வந்து உங்களுக்கு உங்களோட டிஸ்கஸ் பண்ணிட்டு சூஸ் பண்ணிடுவோம். ஸோ அது வந்து 1 among this 7. இந்த 7ல வந்து ஒரு இதை வந்து நம்ம எலக்டிவா எடுத்துக்குவோம். ஓகே, ஸோ அதனாலதான் இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே ஒரு இது மட்டும் போட்டுட்டு இங்கே ஒரு 500 மார்க்ஸ். ஸோ ஓவரால் கிரெடிட்ஸ், அதுக்கப்புறம் டோட்டலா தியரி மார்க்ஸுக்கு எவ்வளவு மார்க். ஏன்னா ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து ஒரு செமஸ்டர்லயே 500 மார்க்ஸ் டுகெதர் வந்து உங்களுக்கு வரும்போது தேர்ட் செமஸ்டர்ல மாத்திரம் உங்களுக்கு எக்ஸாம் கிடையாது, ஆனா ரெக்கார்ட்ஸ் நிறைய சப்மிட் பண்ணுவீங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா தியரி பேப்பர்ஸ்க்கு மாத்திரம் உங்களுக்கு இந்த 4th செமஸ்டர்ல வந்து 500, ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல 500, செகண்ட் செமஸ்டர்ல 500. ஸோ இப்போ இந்த 3 சேர்த்து 1500 தியரி பேப்பர்ஸ் மாத்திரம் எழுதுறீங்க. பிராக்டிகம்ங்கிறது வந்து உங்களுடைய டீச்சிங் ஸ்கில்ஸ் அதுக்கானது. அது வந்து தேர்ட் செமஸ்டர்ல வந்து பண்ணியிருக்கீங்க. மொத்தம் வந்து உங்களுடைய டீச்சிங் ப்ராக்டிஸ் நீங்க எவ்வளவு எடுத்துக்கிட்டீங்க, உங்களுடைய டீச்சிங் ஸ்கில்ஸ் எந்த அளவுக்கு எம்பைவ் பண்ணிக்கிட்டீங்க, அதுக்கப்புறம் ரெக்கார்ட்ஸ் அந்த அவங்களோட அது எப்படி ரிப்போர்ட்டா ரெக்கார்டா சப்மிட் பண்ணீங்க அப்படிங்கறத பொறுத்து அதுக்கு ஒரு 500 மார்க்ஸ். சி எவ்ரி மார்க் இஸ் பீன் ஸ்பிளிட்டட் பிட்வீன் ஈச் ரெக்கார்டு. ஓகேவா? அதுல நீங்க பார்க்கும்போது தேர்ட் செமஸ்டர்ல அந்த லாஸ்ட் 13th காம்பனன்ட் பாத்தீங்கன்னா, ஓகே, தேர்ட் செமஸ்டர் 13th காம்பனன்ட் பாத்தீங்கன்னாக்க இதுவும் ஒரு 1 among your ரெக்கார்ட்ஸா வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியாச்சு. ஆன்லைன் கோர்ஸ் வந்து நீங்க முடிக்கணும். ஆன்லைன் கோர்ஸ் இது ஸ்வயம்ங்கிற கவர்மெண்ட் போர்ட்டல்ல இருந்து பண்ணணும். எனி ஒன் கோர்ஸ், எம்எட்ஸ் எல்லாம் வந்து 2 கோர்ஸ் பண்றாங்க. போன வருஷமே அவங்களுக்கு செமஸ்டர் பேட்டர்ன் வந்துருச்சு. அவங்க 2 கோர்ஸ் போன வருஷம் ஸ்டூடெண்ட்ஸ் முடிச்சாச்சு. இந்த இப்ப உங்களோட சேர்ந்து இருக்கிற அந்த அகாடமிக் இயர்க்குள்ள எம்எட்ஸ் வந்து they are getting ready. இன்னைக்கு என்ரோல்மெண்ட் முடிக்கிறாங்க அவங்க 2 கோர்சஸ்க்கு. ஓகே, இப்போ இது வந்து உங்களுக்குள்ள ஒரு சிலபஸ் நான் காட்டிட்டு இருக்கிறேன். பேஜ் நம்பர் 8 உங்களோட சிலபஸ் புக்ல பேஜ் நம்பர் 8 தமிழ்நாடு டீச்சர் எஜுகேஷன் யூனிவர்சிட்டி பிஎட் ரெகுலேஷன்ஸ் 2021-22 ரெகுலேஷன் வந்து
அதுல தேர்ட் செமஸ்டருக்கு உள்ள ப்ராக்டிகம் காம்பனன்ட்ல உள்ள 13th காம்பனன்ட் ஆன்லைன் கோர்ஸ் 1 முடிக்கணும். எனி ஒன் கோர்ஸ் ரிலேட்டட் டு எய்தர் யுவர் பெடகாகி, டீச்சிங் மெத்தடாலஜி, எஜுகேஷன் ஆர் பேசிக் டிசிப்ளின் ஸ்கில்ஸ். உங்களோட சப்ஜெக்ட் பேஸ்டு டிசிப்ளின்ல உள்ள ஸ்கில்ஸ். இப்போ ஒரு சயின்ஸ் டீச்சர்னாக்க நீட் டு ஹேவ் அ டிராயிங் ஸ்கில் அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி ப்ராடர் ஸ்பெக்ட்ரம் கொடுத்துட்டாங்க. இதுல நிறைய கோர்சஸ் இருக்குது அந்த ஸ்வயம் போர்ட்டல்ல. அதுல நீங்க வந்து ஒரு கோர்ஸ் வந்து நீங்க செலக்ட் பண்ணி பண்ணணும். இன்னும் வந்து டீடைல்டா வந்து என்ன கொடுத்துட்டாங்கன்னாக்கா இட் ஷுட் பி a 4 weeks கோர்ஸ், மினிமம் ஆஃப் 4 weeks கோர்ஸ். 6 months கோர்ஸ் வரைக்கும் இருக்குது, ஆல் ஃப்ரீ கோர்சஸ். இதுல வந்து உங்களுக்கு மினிமம் ஆஃப் 4 weeks கோர்ஸ் வந்து ஒன்னு சூஸ் பண்ணி முடிச்சிருக்கணும். முடிச்சு அந்த சர்டிபிகேட், அதை நீங்க எங்களுக்கு சர்டிபிகேட் சப்மிட் பண்ணுவீங்க. அந்த சர்டிபிகேட்ஸ் எல்லாத்தையும் ஹோல் கிளாஸுக்கும் நாங்க கலெக்டிவா வந்து ஒரே ஃபைல்ல நாங்க யூனிவர்சிட்டிக்கு அனுப்புவோம். அதுவும் வந்து நீங்க முடிக்கணும். ஸ்பெசிபிக்கா அந்த இதையும் நீங்க முடிக்கணும். அதுக்கு 20 marks இருக்குது, ஒரு கிரெடிட் இருக்குது. டோட்டலா கிரெடிட்ல அது கவுண்ட் ஆகுது, மார்க்ல அது கவுண்ட் ஆகுது. ஸோ இது வந்து கம்பல்சரிலி நீட் டு டூ. மீதி எல்லாம் வந்து உங்களோட ஹேண்ட்ல இருக்கு. ஆனா இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்வயம் போர்ட்டல்ல கொடுக்குற சர்டிபிகேட். அது இருந்தா மட்டும்தான் அதை யூனிவர்சிட்டி கன்சிடர் பண்ணும். ஸோ அந்த சர்டிபிகேட் எப்படி இருக்குங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். அந்த சர்டிபிகேட் நீங்க கோர்ஸ் முடிச்ச பிறகு யூனிவர்சிட்டி அந்த ஸ்வயம் போர்ட்டல் சென்ட்ரல் கவர்மெண்ட் உங்களுக்கு இப்படி ஒரு சர்டிபிகேட் அனுப்புவாங்க. இந்த சர்டிபிகேட் PDF நாங்க மொத்தம் எல்லாரோட இதையும் சேர்த்து த்ரூ காலேஜ் யூனிவர்சிட்டி வந்து இன்டர்னல் மார்க்ஸோட சேர்த்து இது வந்து பிஃபோர் தேர்ட் செமஸ்டர் தியரி எக்ஸாம் நாங்க வந்து அனுப்பணும். ஏன்னா தேர்ட் செமஸ்டருக்கு உங்களுக்கு தியரி எக்ஸாம் கிடையாது, தேர்ட் செமஸ்டர் ப்ராக்டிகம் காம்பனன்ட்டோட சேர்த்து இது அனுப்பணும். ஓகே, இது வந்து உங்களுக்கு கமிஷன் வர்றதுக்கு முன்னாடி இது எல்லாமே எங்களுக்கு வந்து சப்மிட் பண்ணி ஆகணும். ஸோ இது ஒண்ணு. ஓகே, இந்த சர்டிபிகேட் அப்படிதான் இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுடைய சிலபஸ் புக்ல இருந்து நான் அதை உங்களுக்கு காட்டிட்டேன், why it is to be done அப்படின்னு சொல்லிட்டு. இதுல இன்னும் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது, நான் சொல்லிடுறேன். இப்போ இந்த கோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு இஃப் யூ see that ஸ்வயம்னு நீங்க டைப் பண்ணீங்கனாலே இப்படி வரும். gov.in போட்டுக்கிற கவர்மெண்ட் சைட் கிளிக் பண்ணணும். ஏன்னா நிறைய வந்து ஃப்ராடுலண்ட் சைட்ஸ் இருக்குது. ஸோ அதுல போய் நீங்க கிளிக் பண்ணும்போது என்னன்னாக்கா அவங்களே உங்களுக்கு வந்து ஒரு அவேர்னஸ் புல்லப் விண்டோ வந்து முதலே போடுறாங்க. இதுல பாத்தீங்கன்னா ப்ளீஸ் ரிமெம்பர் தட் பிவேர் ஆஃப் ஃப்ராடுலண்ட் ஃபிஷிங் இமெயில்ஸ். Please remember that Swayam coordinators will never demand you money via email except examination fee. The examination அப்பதான் வரும். இப்போ வந்து கோர்ஸ் நம்ம என்ரோல் தான் பண்ண போறோம். Please do not respond to such fraudulent emails. Please do not share any your financial or personal information. So இந்த மாதிரி நிறைய வந்து கவர்மெண்ட் சைட்டுக்குள்ளேயுமே திடீர்னு வந்து ஃப்ராடுலண்ட் சைட்டோட இன்டரப்ஷன்லாம் வரும். உங்களுக்கு மெயில்ஸ் அந்த மாதிரி எல்லாம் வந்து வந்துருது. அதெல்லாம் வந்து அதுல நீங்க வந்து யூ ஷுட் நாட் கெட் என்டாங்கிள்டு வித். அதுல வந்து உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணி ஏமாந்துடக்கூடாது. இல்ல அவங்க எல்லா சர்வீஸும் உங்களுக்கு கொடுத்துட்டு வந்து ஏதாவது ஒரு சர்வீஸ் சார்ஜஸ் டிமாண்ட் பண்ற மாதிரி ஒரு ஹெக்டிக்கான ஒரு இடத்துல போய் நீங்க வந்து சிக்கிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நாங்க எங்களோட கஸ்டடியில எங்களோட மென்டரிங்ல ஒரு கரெக்டான ஒரு உங்களை வந்து நாங்க வழி நடத்தணும் அப்படிங்கிறதுக்காக உங்க ஹோல் கிளாஸையுமே நாங்க என்ன பண்றோம்னா ஒரு மென்டார் போட்டு அவங்களுக்கு வந்து ஃபுல்லா அந்த டெக்னிக்கல் ஒர்க்குக்கு வந்து வெளியில நாங்க அவுட் சோர்ஸ் பண்றோம். ஒரு டிடிபி சென்டருக்கு நாங்க அதுக்கு நிறைய ஸ்க்ரூட்னி பண்ணியிருக்கோம். ஸோ அதனால நீங்க வந்து நாங்க சொல்றது படி அப்படியே நீங்க கைட் பண்ணி உங்க வந்து நீங்க போனீங்கன்னா போதும். as per our guidance நீங்க அப்படியே போனீங்கன்னாலே will finish this and come out. ஒன்னு. அப்புறம் ரெண்டாவது வந்து என்னன்னா இந்த ஃப்ராடுலன்ஸுக்கெல்லாம் தப்பிச்சுக்கணும். ஸோ பி அண்டர் அவர் கைடன்ஸ் ஒன்னு. அதுக்கப்புறம் இதுல வந்து நாங்க வெளியில டிடிபி சென்டர் கொடுக்கறதுனால அவங்க மினிமமா ஒரு ஃபிளாட் ரேட் வந்து இது பண்றாங்க. அது வந்து 500 rupees உங்களுக்கு பெர் கோர்ஸ். நீங்க சர்டிபிகேட் வாங்கி முடிக்கிற வரைக்கும் உங்களுக்கு டெக்னிக்கல் ஒர்க் எல்லாமே அவங்க பண்ணுவாங்க. உங்களுக்கு வந்து இப்படி வந்து அவங்க ஒரு கிளாஸுக்கும் ஃபுல்லா ஒரு டேட்டா பேஸ் வச்சிருப்பாங்க. ஸோ உங்களோட நேம், உங்களோட இமெயில் கேட்போம் நாங்க, இமெயில், ஸோ டேட் ஆஃப் பர்த், ஏஜ், எந்த சிட்டியில நீங்க வந்து எக்ஸாம் எழுதணும். உங்களோட ஸ்வயம் கோர்ஸ் வந்து வெளியில போய் எழுதுவீங்க. இப்போ வந்து குரூப் 4 எப்படி எழுதுறீங்களோ அந்த மாதிரி ஒரு சென்டருக்கு போய் தான் எழுதுவீங்க. அது வந்து ஆனா கம்ப்யூட்டர் பேஸ்டா இருக்கும். ஸோ ஒரு கம்ப்யூட்டர் சென்டருக்கு தான் அது வந்து அலாட் பண்ணுவாங்க. எந்த சிட்டியில போட்டாக்கா உங்களுக்கு வந்து ஈஸி, யூ கேன் ரீச். இப்போ ஒருத்தவங்க வந்து சென்னையில இருக்கீங்க அப்படின்னா சென்னை போடலாம். ஸோ இந்த இது எங்களுக்கு வேணும். ஸோ இந்த டீட்டெயில்ஸ்லாம் நாங்கள் உங்கள்கிட்ட கேட்போம்.
மெயில் ஐடி கேட்போம். எந்த சிட்டில உங்களுக்கு வந்து உங்களோட சிட்டின்னு போடுற இடம் வந்து இதுக்காக தான். மெயில் ஐடி, உங்க நேம், மெயில் ஐடி, சிட்டிக்கு கொடுப்பீங்க. அதுக்கப்புறம் யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து அந்த சென்டர்ல உங்களுக்காக அவங்களே வச்சுக்குவாங்க. எல்லாருக்கும் காமனா அவங்களோட இனிஷியலோட நேம், பிஎட்னா பிஎட்னு போட்டுக்குவாங்க. பாஸ்வேர்டு உங்க இனிஷியலோட நேம், எந்த பேட்ச் 21 23னா 21@B.Ed அந்த மாதிரி அவங்க காமன் பாஸ்வேர்டு வச்சுக்குவாங்க. ஸோ அப்ப என்னன்னாக்கா உங்களோட இமெயில் ஐடிக்குரிய பாஸ்வேர்டையோ உங்களோட பிரைவேட் பாஸ்வேர்ட்ஸையோ கேட்க மாட்டாங்க. ஸோ ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு ஜென்ரலா வந்து ஒவ்வொரு கிளாஸுக்கும் அதே மாதிரி ஒரு கிரைட்டீரியால வச்சுக்கும் போது அந்தந்த லாகின் அவங்களும் ஆக்சஸ் பண்ணுவாங்க, நீங்களும் ஆக்சஸ் பண்ணுவீங்க. நீங்க ஒரு அசைன்மெண்ட் எழுத லேட் ஆச்சுனாலோ இல்ல ஒரு வீடியோவை நீங்க பார்க்காம விட்டுருக்கீங்கனாலோ உடனே அவங்களுக்கு அது தெரியும். அதை உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணி பண்ண வச்சிருவாங்க. ஏன்னா ஒரு வீக்குக்கும் வீடியோ லெசன்ஸ் இருக்கும். அதை வந்து நீங்க ஃபுல்லா பார்க்கணும். ஃபுல்லா ஏன்னா அதுக்கு பின்னாடி ஒரு ஆப் கனெக்டடா இருக்கும். நீங்க வீடியோவை ஒழுங்கா பார்க்கலனாக்கா அதுக்கு ரேட்டிங் உங்களுக்கு கம்மியாயிடும். ஸோ வீடியோ பக்கத்துக்கு மாத்திரம் ஒரு ரேட்டிங் அவங்க வச்சிருப்பாங்க. அதுக்கு ஒரு மினிமம் ரெக்யர்மெண்ட் ஆஃப் கிரெடிட்ஸ் இருக்கணும். அந்த பெர்சன்டேஜ் அளவுக்கு நீங்க அதை பார்த்து முடிக்கலன்னா உங்களுக்கு வந்து எக்ஸாம் எவ்வளோ எஃபோர்ட் எடுத்துட்டு எக்ஸாம் அப்ளிகேஷனோ ஹால் டிக்கெட்டோ வராமல் போயிடும். ஸோ அந்த மாதிரி இல்லாம நீங்க வந்து அது எல்லாத்தையும் ஒழுங்கா முடிக்கிறீங்களா, எல்லாத்தையும் கரெக்டான பெர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகிட்டே வருதாங்கிறத பார்க்கறதும் இவங்க வந்து டெய்லி பேஸ்ல உங்களுக்கு பண்ணுவாங்க, இந்த சர்வீஸ் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்க வீடியோ லெசன்ஸை வந்து டிராக் பண்ணி பார்க்க கூடாது. இல்ல கொஞ்சம் பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வேற அப்படியே பாஸ்ல வச்சுட்டு வேற ஏதாவது ஒர்க் பண்ணிட்டு திரும்ப வந்து பார்த்தாலும் அதுலலாம் வந்து ரேட்டிங் வந்து 0 தான் காட்டும். நீங்க வந்து பார்த்தோம்னா போட்டு விட்டுட்டு கம்ப்ளீட்டா அது ஓடணும். நீங்க பார்த்துட்டே கூட வேலை செய்யலாம். பட் அது ஃபுல்லா கம்ப்ளீட்டா கண்டினியூஸா பார்த்துருக்கணும். ஸோ இந்த மாதிரி வீடியோ லெசன்ஸை பேஸ் பண்ணி உங்களுக்கு MCQ 1 வேர்ட் ஆன்சர் கொஸ்டின் ஆன்சர்ஸா உங்களுக்கு வந்து அசைன்மெண்ட்ஸ் இருக்கும். அந்த அசைன்மெண்ட்ஸும் ஆன் டேட் அனுப்பிட்டே இருக்கணும். வீக்கெண்ட்ஸ் கலெக்டிவா அந்த 5-6 நாளைக்கு உள்ள அசைன்மெண்ட்ஸை அனுப்பணும். ஸோ அது உங்களுக்கு தெரியலனாலும் தே வில் ஹெல்ப் யூ. அதை நீங்க அனுப்பலனாலும் தே வில் ரிமைண்ட் யூ டு சென்ட். ஸோ இது மாதிரி நீங்க அதை பண்ணும்போது உங்க போன்ல இருந்தே நீங்க ஆக்சஸ் பண்ணலாம். ஆனா அந்த லாகின்லாம் அவங்க உங்களுக்கு எல்லாமே கிரியேட் பண்ணி என்ரோல் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அப்புறம் போன்ல இருந்து உங்களுக்கு எப்படி போகணுங்கிறதையும் சொல்லி கொடுத்துருவாங்க அந்த லாகின்க்கு. ஸோ இப்போ அதை நீங்க வந்து ஃபுல்ஃபில் பண்ணிக்கிட்டே வரும்போது அதுக்கப்புறம் இந்த கோர்ஸ் முடிகிறப்போ இப்பவே 0 வீக் ஆரம்பிச்சிடும். இப்போ என்ரோல்மெண்ட் முடிச்சுட்டு 0 வீக் அதுக்கு ஓரியன்டேஷன், அதுக்கப்புறமா கோர்ஸ் டியூரேஷன் 4 வீக்ஸ். அப்போ 4 வீக்ஸ்ங்கிறப்போ ஒரு கம்ப்ளீட் மந்த். அது முடிஞ்சு வந்து உங்களுக்கு வெயிட்டிங் பீரியட் இருக்கும். அப்ப நீங்க வந்து அதை படிச்சுட்டே இருக்கலாம் டெய்லி பேஸ்ல. அப்புறம் அந்த 1 மந்த்துக்கு அப்புறம் ஒரு எக்ஸாம் மெயில் வந்து உங்களுக்கு வரும் உங்களோட மெயில் ஐடியில. அதை வந்து அங்க ஷேர் பண்ணி அவங்களோட சேர்ந்து நீங்க என்ன பண்ணுவீங்கன்னாக்க இதெல்லாம் அப்லோட் பண்ணணும். உங்களோட போட்டோ, ஆதார் ஐடிக்காக, அதுக்கப்புறமா கம்யூனிட்டி சர்டிபிகேட். ஏன்னா கம்யூனிட்டி பேஸ்ல ஸ்காலர்ஷிப் கேண்டிடேட்ஸுக்கு வந்து அதுல ஒரு எக்ஸாம் ஃபீஸ் வரும். அந்த எக்ஸாம் ஃபீஸ்ல 50% ஆஃப் இருக்கு. அதை கிளைம் பண்றதுக்கு ப்ரூஃபா வந்து கம்யூனிட்டி சர்டிபிகேட் அப்லோட் பண்ண சொல்லுவோம். ஸோ அதெல்லாம் இப்ப நாங்க வந்து இப்பவே கலெக்ட் பண்ணி டேட்டா பேஸா அதை வந்து நாங்க வந்து சேவ் பண்ணி வச்சுக்குவோம். ஏன்னா அந்த நேரத்துல உங்களை ஒருத்தரையும் ஃபோன் பண்ணி கஷ்டப்படுத்திட்டு இருக்க முடியாது அப்படிங்கிறதுனால. ஏன்னா இப்ப எல்லாமே நீங்க உங்ககிட்ட ரெடியா இருக்கும். எலிஜிபிலிட்டிக்கு போய் ஃபில் பண்ணிட்டு வந்திருப்பீங்க, இப்போ போய் ஸ்காலர்ஷிப்புக்கு எல்லாம் போய் அப்லோட் பண்ணிட்டு வந்திருப்பீங்க. ஸோ அதனால இப்போ வந்து உங்களுக்கு அதை கலெக்ட் பண்ணி கொடுக்கறது ஈஸி. இன்னொன்னு என்ரோல்மெண்ட் வந்து இந்த வீக்ல நடந்துட்டு இருக்கு. இதை வந்து நீங்க பண்ணணும். ஸோ இப்போ இது 2வது விஷயம். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் வந்து 500 rupees பெர் கோர்ஸ். அது ஒரு கோர்ஸ் தான் நீங்க பண்ண போறீங்க. அது வந்து நான் சொல்ற அந்த மென்டார் கிட்ட நீங்க கிளப் ஆயிட்டா உங்களுக்கு கூகுள் பே பண்ணிடுவீங்க. செகண்ட் வந்து இந்த மாதிரி வந்து உங்களோட சர்வீசஸ் என்னென்னலாம் அவங்க கொடுப்பாங்கிற டீட்டெயில் நான் சொல்லியிருக்கிறேன். வெளியில போய் இப்போ நாங்களே பண்றோம் அப்படின்னு சொல்றவங்க வந்து வெளியில போய் பண்ணும்போதுமே போன பேட்ச்ல வந்து ஒரு சிலர் வந்து என்ன பண்ணாங்கன்னா வெளியில போய் பண்ணும்போது டிடிபில இந்த மாதிரி அப்லோட் பண்றதுக்கு என்ரோல்மெண்ட் எல்லாம் தனித்தனியா 150 ரூபா ஒவ்வொருத்தரையும் வாங்கிடுறாங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா அவங்க உங்களுக்கு வேற எந்த ஹெல்ப்பும் பண்ணவும் போறது இல்லை. அவங்கள்ட்ட போய் 600 ரூபாய் 800 ரூபான்னு வந்து வேஸ்ட் ஆகுறத நீங்க பிளாட்டா 500 நீங்க கொடுத்துட்டு உங்களுக்கு எல்லா ஒர்க்குமே வந்து கம்ஃபர்ட் ஆஃப் யுவர் ஹோம் எல்லாமே அவங்களே பண்ணிடுவாங்க. அந்த மென்டார் நாங்க கொடுக்குற மென்டார் அதே டிடிபி சென்டர் உங்களுக்கு எல்லாம் பண்ணிட்டு அப்புறமா கடைசியில வந்து உங்களுக்கு ஹால் டிக்கெட் வரைக்கும் அவங்க வந்து உங்களுக்கு அனுப்பிடுவாங்க. ஏன்னா ஹால் டிக்கெட் எல்லாம் வரும்போது உங்களுக்கு பிரிண்ட் எடுக்கணும்னா கூட நீங்க வந்து போய் பிரிண்ட் எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ இல்லை நீங்க இருக்கிற இடத்துல கூட பிரிண்ட் எடுத்துக்கலாம். ஆனா உங்களோட இந்த கலெக்டிவ் சர்டிபிகேட்ஸ் எல்லாமே கலெக்டிவா ஹோல் கிளாஸ்க்கும் அவங்க அப்படியே ஒரு ஃபோல்டர்ல போட்டு எங்களுக்கு அனுப்பிடுவாங்க. நாங்க ஒவ்வொருத்தரையா கேட்டு ஒருத்தர் அனுப்பாததுக்காக அத்தனை ஹோல் கிளாஸும் வெயிட் பண்ண வச்சு டிலே பண்ணி பெண்டிங்ல அனுப்பி அப்படிலாம் வந்து நாங்க பண்ண முடியாது.
ஸோ ஹோல் கிளாஸ் அவங்க எங்களுக்கு எல்லா சர்வீஸும் எங்க எண்டுக்கும் ஒழுங்கா ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இந்த சர்வீசஸ் எல்லாத்தையும் பே பண்றதுக்கு தான் வந்து உங்களுக்கு சர்வீஸ் சார்ஜஸா அவங்களுக்கு நீங்க வந்து ஃபிளாட்டா ஒரு 500 rupees கொடுப்பீங்க. செகண்ட் திங். அதுக்கப்புறம் தேர்ட் வந்து என்னன்னா, இந்த வீடியோ லெசன்ஸ் அந்த மாதிரி இதெல்லாம் வந்து நீங்க ட்ராக் பண்ணி பார்க்க முடியாது, நீட்டா எல்லாம் பண்ணணும். அதுக்கப்புறம் இன்னொன்னு வந்து என்னன்னா, நீங்க வந்து 2000 இப்போ இது தேர்ட் செமஸ்டர் தான் நான் சொன்னேன் இல்லையா. இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா தேர்ட் செமஸ்டர்ல வந்து தான் இருக்குது அப்படின்னா கூட, இப்போ நீங்க வந்து 2021-23 பேட்ச், இந்த 21-23 பேட்ச்ல வந்து ஒரு 100 ஒர்க்கிங் டேஸ் ஆல்ரெடி போயிருச்சு. ஃபர்ஸ்ட் செமஸ்டர் முடிஞ்சிருச்சு, என்டர் இன்டு செகண்ட் செமஸ்டர் டியூரேஷன். ஸோ இப்போ வந்து இந்த ஸ்லாட் ஆரம்பிச்சிருக்கு என்ரோல்மெண்ட். எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்வயம் கோர்சஸ்லாம் 2 ஸ்லாட்ல தான் பண்றாங்க. ஒன்ஸ் இன் எவ்ரி 6 months தான் என்ரோல்மெண்ட் ஆரம்பிக்குது. ஸோ அந்த ஒன்ஸ் இன் 6 month கோர்ஸ் வந்து இப்போ ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா மேக்ஸிமம் 6 month கோர்சஸும் இருக்குது, 4 weeks கோர்சஸும் இருக்குது. ஆனா ஆரம்பிக்கிறது என்னவோ ஜான்லயும் செப்டம்பர்லயும் தான். அப்படிங்கும் போது இந்த ஜான்வரியில இப்ப ஆரம்பிக்கிற இதை நீங்க முடிச்சீங்கன்னா செப்டம்பருக்குள்ள உங்களுக்கு சர்டிபிகேட் வரும். செப்டம்பருக்குள்ள வரும்போது என்ன ஆகுதுனாக்கா நீங்க வந்து தேர்ட் செமஸ்டருக்குள்ள போயிடுறீங்க. ஸோ அப்போ நீங்க உங்களுக்கு கரெக்டா அந்த சர்டிபிகேட்டை சப்மிட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும், கரெக்டா இருக்கும். நீங்க அதை விட்டீங்கன்னா அந்த செப்டம்பர்ல நீங்க திரும்ப பண்ணும்போது அது என்ன ஆகுதுன்னா 4th செமஸ்டர் முடிச்சு அடுத்த ஜான்வரியில தான் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு கோர்ஸ் டியூரேஷனோட லாஸ்ட் எண்டுக்கு வந்துடுவீங்க. அப்ப வந்து உங்களுக்கு இந்த இதோட எங்களுக்கு உங்களோட தேர்ட் செமஸ்டரோட அதை நாங்க அனுப்ப முடியாது. ஸோ அதனால திஸ் இஸ் த ரைட் டைம். இஃபட்டால இதுல யாராவது ஃபெயில் ஆயிட்டீங்க அப்படின்னா திரும்ப ஒரு சான்ஸ் பண்ணும்போது வேணா அதை நாங்க 4th செமஸ்டருக்குள்ள எப்படியோ அதை வந்து சேர்த்து உங்களுக்கு பாஸுங்கிறத வந்து அந்த உங்க டியூரேஷனுக்குள்ள முடிக்கிறதுக்கு நாங்க வந்து யூனிவர்சிட்டியை கேட்க முடியும். ஆனா இப்ப நீங்க இந்த இதுல ஸ்லாட், ஏன்னா 6 monthல ஒரு ஸ்லாட் தான் ஆரம்பிக்குது, ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் என்ரோல்மெண்ட் தான் ஆரம்பிக்குது. அப்படிங்கிறப்போ திஸ் இஸ் அ ரைட் டைம். இப்போ நீங்க வந்து செகண்ட் செமஸ்டருக்குள்ள என்ட்ரி ஆயிட்டீங்க. செகண்ட் செமஸ்டர்ல இப்போ முடிக்கிறது வந்து உங்களுக்கு ரிசல்ட் வரும்போது தேர்ட் செமஸ்டர்ல இந்த ரிசல்ட் வந்து வந்துடும். ஸோ அதனால திஸ் இஸ் த ரைட் டைம் டு என்ரோல். இது 3வது பாயிண்ட். ஸோ இந்த 3 பாயிண்ட்டையும் நீங்க கவனிச்சிருக்கீங்க சரியா. ஸோ எங்களுக்கு வந்து இவங்க இந்த மாதிரி சர்டிபிகேட்ஸ் அனுப்புவாங்க ஃபுல்லா வந்து. ஓகே, பல்கா வந்து எங்களுக்கு அந்த சர்டிபிகேட்ஸ் அனுப்புவாங்க. அந்த ஃபோல்டர் இருந்தது, நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, இப்போ இந்த ஸ்வயம் போர்ட்டல்ல நம்ம பார்த்தோம் இல்லையா, ஸ்வயம் போர்ட்டல்ல ஸ்வயம் டெக்ஸ்ட் பண்ணோம்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து சைட் swayam.gov.in ஒரு சைட்டுக்குள்ள நம்ம போறோம். அதுல நம்மளுக்கு வந்து ஒரு அவேர்னஸா ஒரு இது பண்ணணும் இல்லையா. இதுல என்னென்னலாம் கோர்சஸ் இருக்கு அப்படிங்கறது வந்து ஆல் கோர்சஸ் நான் போடுறேன். இந்த ஆல் கோர்சஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பாருங்க, அனிமேஷன் கோர்ஸ் இது 15 weeks கோர்ஸ். அதுக்கப்புறம் வந்து இது ஒரு 12 weeks கோர்ஸ், இது 4 weeks கோர்ஸ், பிரீஃப் கோர்ஸ், சூப்பர் கண்டக்டிவிட்டி, ஸ்டடி கைட் இன் ஆர்கானிக் ரெட்ரோசிந்தசிஸ். இந்த மாதிரி நிறைய கோர்சஸ் இருக்குது. பிசிக்ஸ் எல்லா டிசிப்ளின்லயும் இருக்குது. இன்னொன்னு இதை வந்து யாரு இதெல்லாம் வந்து கொடுக்குற அந்த கோர்சஸ் அப்படின்னாக்க லீடிங் எஜுகேஷனல் ஆர்கனைசேஷன் அண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன். இதுல வந்து ஓகே, இக்னோ நிறைய கோர்சஸ் கொடுக்குறாங்க. இக்னோனாக்கா இந்திரா காந்தி நேஷனல் ஓப்பன் யூனிவர்சிட்டி. அதுக்கப்புறமா என்பிடிஎல்ங்கிறது வந்து ஐஐடி கவுஹாத்தி, ஐஐடி ரூர்க்கி, ஐஐடி சென்னை, இவங்க எல்லாருமே கொடுக்குற கோர்சஸ் வந்து என்பிடிஎல்னு இருக்கும். என்பிடிஎல், ஏஐசிடிஏ, ஆல் இந்தியா கவுன்சில் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன், இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, ஐஐடி பாம்பே. ஸோ இந்த மாதிரி வந்து லீடிங் ஆர்கனைசேஷன்ஸ், ஐஐபிஎம், அது மாதிரி நிறைய வந்து லீடிங் ஆர்கனைசேஷன்ஸ் நம்மளோட ட்ரீமா இருந்திருக்கும். இந்த இன்ஸ்டிடியூஷன்ல நம்ம வந்து படிக்கணும், ஐஐடிக்கோ நம்ம சர்டிபிகேட் நமக்கு ஒன்று வேணும் அப்படின்லாம் நம்மளோட ட்ரீமா இருந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி கோர்சஸ் வந்து இந்த மாதிரி லீடிங் ஆர்கனைசேஷன்ஸ் கொடுக்குறாங்க. ஓகே, நிறைய கோர்சஸ் இருக்கு, எல்லாமே ஃப்ரீ தான். பட் நீங்க வந்து n number of courses you can do, கோர்ஸ் டைட்டில் வச்சு கூட நீங்க தேடலாம். இப்ப வந்து இது கோர்ஸ் ஆன்கோயிங்ல இருக்கு, என்ரோல்மெண்ட் க்ளோஸ்ட் ஆயிடுச்சு. இங்க வந்து பாத்தீங்கன்னா அப்கமிங், ஆனா என்ரோல்மெண்ட் ஓப்பன். இதுலதான் நம்ம போய் இப்ப நம்ம வந்து அப்கமிங் கோர்ஸ் நெக்ஸ்ட் மந்த் இப்போ 2 weeksல ஆரம்பிச்சிடும், பட் இப்ப என்ரோல்மெண்ட் ஓப்பன்ல இருக்கு. ஸோ இதுதான் நம்ம வந்து இதுக்குள்ளதான் நம்ம போய் என்ரோல் பண்ண முடியும். இப்ப இதை பாருங்க,
இது கோர்ஸே ஆன்கோயிங், என்ரோல்மெண்ட் ஆல்ரெடி க்ளோஸ்ட். ஸோ இந்த மாதிரி போட்டுருவாங்க. ஸோ இது வந்து ஒரு 6 மந்த்துக்கு ஒரு தடவை தான் என்ரோல்மெண்ட் ஸ்லாட் ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ ஓப்பன் ஆகிருக்கிற இந்த இதுல வந்து நம்ம பண்ண போறோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா கோர்ஸ் ஃபில்டர் பண்ணலாம். நீங்க வந்து ஆல் கோர்சஸ் இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணும்போது கோர்ஸ் டியூரேஷன் வச்சு நான் ஃபில்டர் பண்றேன்னு வைங்களேன். இதுல 4 வீக்ஸ் கோர்சஸ் அப்படின்னு போட்டோம்னா என்னென்னலாம் வந்து 4 வீக்ஸ் கோர்சஸ் அப்படிங்கிறது வரும். ஓகே, ஸோ இதுல வந்து நிறைய கோர்சஸ் இருக்குது. பயாலஜி பேஸ்ட், அக்கௌண்டன்சி பேஸ்ட், மேத் பேஸ்டு எல்லாமே இருக்குது. நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது நிறைய பண்ணுங்க. அதுல ஒரு n number of courses you can do and get n number of certificates. I encourage you. ஆனா எங்களுக்கு வந்து ஒரு சர்டிபிகேட் யுனானிமஸா எல்லாருமே வந்து பண்ணி எங்களுக்கு as per black and white அந்த சர்டிபிகேட்ஸோட we need to get it before another 6 months. அதனால இப்போ நீங்க ரெஜிஸ்டர் பண்றீங்க. ஓகே, அந்த சர்டிபிகேட்டோட மாடலும் உங்களுக்கு காட்டுனா வந்து இது வந்து உங்க எம்எட் கேண்டிடேட் ஒருத்தவங்களுடைய சர்டிபிகேட். ஸோ ஸ்வயம்ல இருந்து உங்களுக்கு இந்த சர்டிபிகேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அசைன்மெண்ட்டுக்கு தனியா கிரெடிட்ஸ் இருக்கு. அதுக்கு 25ல அவங்க 13 வாங்கியிருக்கிறாங்க. ப்ராக்டர்டு எக்ஸாம்ல எவ்வளவு வாங்கியிருக்கிறாங்க, 75க்கு 40 வாங்கியிருக்கிறாங்க. ஆல் டுகெதர் 54% வாங்கியிருக்கிறாங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் கேண்டிடேட் சர்டிஃபைட் இந்த கோர்ஸ் இந்த மாதிரி நிறைய வந்து கன்சியூமர் சைக்காலஜில அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து சர்டிபிகேட் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. இது 90க்கு மேல நீங்க வாங்கினீங்கன்னா எலைட் அண்ட் கோல்டு அந்த மாதிரி வந்து ஒரு இதுக்கும் வந்து கிரெடிட்டும் இருக்குது. ஸோ உங்களோட இது மாதிரி ஒரு சர்டிபிகேட் தான் எங்களுக்கு நீங்க வந்து வாங்கி கொடுக்கணும். ஸோ இப்போ இதுல வந்து போட்டோலாம் அப்லோட் பண்ண வேண்டியிருக்கிறதுனால போட்டோலாம் நல்லா கிளியரா இருக்கிற போட்டோ அனுப்புங்க. அது உங்க சர்டிபிகேட்ல வரப்போகுது. ஓகே, இப்போ இது கோர்ஸ் எல்லாத்தையும் ரெஜிஸ்ட்ரேஷனுக்காக நான் உங்களுக்கு வந்து இப்போ ஒரு கேண்டிடேட் எங்களுக்கு அனுப்பியிருக்காங்க பாருங்க. ஸோ இந்த மாதிரி உங்களோட சிக்னேச்சர், உங்களோட போட்டோ, அதுக்கப்புறம் ஆதார், கம்யூனிட்டி சர்டிபிகேட் இதெல்லாமே ஒரே பிடிஎஃப் எங்களுக்கு வேணும். அடோப் ஸ்கேனர் யூஸ் பண்ணி நீங்க வந்து ஒரே பிடிஎஃப் மாத்தி ஒரு வந்து அனுப்பணும். ஸோ இப்போ இதை வந்து எங்களுக்கு நீங்க உடனே அனுப்புறீங்க. அதனாலதான் இந்த செஷன். இதை பப்ளிக் வியூல போட்டு உங்களுக்கு யூடியூப் லிங்க் உங்களுக்கு நான் அனுப்புவேன். கைண்ட்லி ரெஸ்பாண்ட் குவிக்லி அண்ட் கெட் என்ரோல்மெண்ட் டன். கம்மிங் வீக் வரைக்கும் ஒரு 1 வீக் டைம் இருக்கு உங்களுக்கு. ஸோ அந்த 1 வீக் டைம்குள்ள நீங்க இது முடிங்க. சரியா? நம்ம மேனேஜ்மெண்ட் கிட்ட வந்து நாங்க டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஸோ உங்களுக்கு இந்த குரூப்ல உங்களோட ஸ்டூடெண்ட் குரூப்ல வந்து நீங்க இந்த டீடைல்ஸ் எல்லாம் பார்ப்பீங்க. அதுக்கப்புறமா நீங்க அதை உடனே எங்களுக்கு அனுப்புங்க. ஸோ இப்போ இன்னொரு இது வந்து நான் உங்களுக்கு சொல்ல நினைச்சது இந்த கோர்ஸ். ஸோ இப்போ நாங்க வந்து இந்த 4 கோர்ஸ் வந்து ஓப்பன்ல இருக்குது. ஏன்னா அது வந்து எஜுகேஷன் பேஸ்டா இருக்கணும். நம்ம சிலபஸ்லயே நம்ம பார்த்தோம். இட் ஷுட் பி எஜுகேஷன் பேஸ்டா இருக்கணும், இல்ல உங்களோட டீச்சிங் மெத்தடாலஜி பேஸ்டா இருக்கணும், இல்ல உங்களோட மேஜர் சப்ஜெக்ட் பேஸ்டா இருக்கணும். மேஜர் சப்ஜெக்ட் வந்து உங்களோட மேஜர் சப்ஜெக்ட் ஏற்ற மாதிரி வேரி ஆகும். நாங்க அதனால எஜுகேஷன், டீச்சிங் மெத்தடாலஜி இந்த காமன் கிரைட்டீரியாக்குள்ள இருக்கிறது தான் நாங்க சூஸ் பண்றோம். அதுல வந்து எஃபெக்டிவ் ரைட்டிங்கிறது வந்து ஒரு ஆர்டிகிள் ரைட்டிங்கோ, ஒரு கான்ஃபரன்ஸுக்கு உங்க பேப்பர் ரெடி பண்ற ஒரு ரைட்டிங் ஒர்க் எப்படி பண்ணணும் அப்படிங்கறத வந்து அழகா டீச் பண்ணியிருப்பாங்க. 4 வீக்ஸ் கோர்ஸ். மண்டே ஜனவரி 24th இருந்து இது ஆரம்பிச்சிருது. இப்போ என்ரோல்மெண்ட் ஆன்ல இருக்கு. ஸோ க்ளோஸ் ஆயிரும். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம அதை பண்ணணும். அவுட்கம் பேஸ்ட் பெடகாகிக் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஆர் எஃபெக்டிவ் டீச்சிங். அவுட்கம் ஸ்டூடெண்ட் தான் உங்களுக்கு அவுட்கம் இல்லையா? அவங்க எப்படி வந்து வர்றாங்க, உங்களோட டீச்சிங்னால எவ்வளவு ஒரு ஹை ப்ரொஃபைல்ல ஒரு கேண்டிடேட் வந்து வெளியில வர்றாங்க அப்படிங்கிறது வந்து எதை பொறுத்து இருக்குது? நம்மளோட எஃபெக்டிவ் டீச்சிங்கை பொறுத்து இருக்குது. அதுக்கு என்ன பிரின்சிபல்ஸ் நம்ம யூஸ் பண்ணனா நம்ம டீச்சிங் வந்து ஒரு எஃபெக்டிவ் டீச்சிங்கா இருக்க முடியும் அப்படிங்கறத வந்து நமக்கு சொல்லி கொடுக்குற ஒரு கோர்ஸ் இது. ஸோ சில பிரின்சிபல்ஸ் வச்சு அதை சொல்லி தராங்க. இதுவும் 4 வீக்ஸ் கோர்ஸ். இது ஸ்டார்ட்ஸ் பை மண்டே February 21st. ஓகே, ஆனா என்ரோல்மெண்ட் இப்பவே பண்ணிடணும். ஸோ அட்வான்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷனல் மெத்தட்ஸ் இதுவும் 4 வீக்ஸ் கோர்ஸ். மண்டே January 31st ஆரம்பிச்சிருது. என்ரோல்மெண்ட் இப்ப இருக்குது. ஸோ அட் எனி டைம் என்ரோல்மெண்ட் விட் க்ளோஸ். ஒரு 1000 ஸ்டூடெண்ட்ஸ் 1500 ஸ்டூடெண்ட்ஸ் சேர்ந்துட்டாங்க, இதுக்கு போதும், இதுக்கப்புறம் வந்து இதை வந்து கான்சன்ட்ரேட் பண்ண முடியாதுன்னு அவங்க நினைச்சாங்கன்னா
they will close the enrollment. அப்போ வந்து அந்த சைடு வந்து மாறிடும். ஸோ ஆன்கோயிங் என்ரோல்மெண்ட் க்ளோஸ்டுங்கிற கேட்டகரியில போயிடும் கோர்ஸ். ஸோ பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷனல் மெத்தட்ஸ் 4 weeks மண்டே ஜனவரி 31 ஆரம்பிக்குது. அகெயின் என்ரோல்மெண்ட் இப்போ ஓப்பன்ல இருக்கு. இது பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷனல் மெத்தட்ஸ், அட்வான்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷனல் மெத்தட்ஸ் ரெண்டும் கண்டினியூஷனா இருக்கும். எஃபெக்டிவ் இது வந்து NITTR நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னிக்கல் டீச்சிங் அண்ட் ட்ரைனிங் அண்ட் ரிசர்ச் அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன். NITTR இது இவங்க ப்ரொவைட் பண்ற கோர்சஸ் 4 weeks கோர்சஸ். ஸோ இதுல வந்து நாங்க உங்களுக்கு ஒரே ஒரு கோர்ஸ் சூஸ் பண்ணிடுவோம். கைண்ட்லி கான்சென்ட்ரேட்டட் ஆன். ஏன் நாங்க வந்து ஒன்னே ஒன்று சூஸ் பண்றோம்னாக்கா அதுக்கு வந்து நீங்க கோர்ஸ் ஃபீ இப்போ கட்டணும், அப்புறம் எக்ஸாம் ஃபீஸ் ஒன்று கட்ட வேண்டியிருக்கும். அது வந்து உங்களோட லிங்க்ல இருந்து அப்படி நீங்க அனுப்புவீங்க. அந்த லிங்க் வரணும்னா நீங்க ஒழுங்கா படிச்சு அவங்க ரெக்குயர்மெண்ட்ஸ் வந்து சப்மிட் பண்ணிருக்கணும். அதுக்கு தான் நாங்க கைட் பண்றோம். ஸோ இதை கேர்ஃபுல்லா நீங்க வந்து இந்த வீடியோவை ஃபாலோ பண்ணி தெரியலனாலும் புரியலனாலும் திரும்ப ரிப்பீட்டடா கேட்டு kindly try to understand. Have a great time. God bless you all. God bless you.